வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ராஜேஷ் சிவம்ஸ் கிச்சனில் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஸ்மூதி ஒன்று பார்ப்போம். இது வந்து பப்பாளி அப்புறம் வாழைப்பழம் இது ரெண்டும் சேர்த்து போட்டு பண்ணுறது. நமக்கு வாழைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா தெரியும். பப்பாளியும் நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமானது, நம்மளை எப்போவுமே யங்காக வச்சுக்குமா. ஐயோ, நான் சொல்லலைங்க, இன்டர்நெட்டில் பார்த்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த பப்பாளியை எப்படி நம்ம வீட்டில் எல்லாரையும் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன ஸ்மூதியாக பண்ணிவிடுவோம். வெறும் பப்பாளி போட்டாக்கா அதுக்கு சர்க்கரை போடணும். சர்க்கரை வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ பப்பாளி, வாழைப்பழம், தயிர், அப்புறம் சர்க்கரைக்கு பதிலாக தேன் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேயா? அப்புறம் அஃப்கோர்ஸ் ஐஸ் க்யூப்ஸ். இப்போ இந்த பப்பாளியில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பப்பாளி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ண பப்பாளி, அதுக்கு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்குவோம். அப்புறம் ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேன் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஐஸ் க்யூப்ஸ் உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், மிக்சியில் பப்பாளியை போட்டுட்டு தயிர் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வாழைப்பழத்தை உரித்து அதில் போட்டுடுவோம். ஐஸ் க்யூப்ஸை போட்டுடுவோம். அப்புறம் அதுக்கான தேன் ஒரு 2 ஸ்பூன் நான் ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியை ஒரு 2 to 3 minutes ஓட்டுங்க போதும். ரொம்ப நேரம் ஓட்டினோன்னா அப்புறம் அது தண்ணி ஆகிடும். ஆஃப்கோர்ஸ் நான் சொல்ல மறந்தேன், வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் ஒரு 2 to 3 minutes ஓட்டுவோம். ஓட்டிட்டா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஜூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கப்பில் அப்படியே வச்சு ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த வெயிலுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஸ்மூதி. ஓகே, நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு அவசியம் சொல்லுங்கள். என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.